பஞ்ச் டைலாக்னு முதல்ல தமிழ் சினிமாவில் பவர்ஃபுல்லாக ஆடியன்ஸோட பலத்த கரகோஷத்தோடு வந்தது நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் சார். அதுக்கப்புறம் எல்லாருமே பஞ்ச், நான் அதை சிவாஜி படத்தில் கூட சொல்லியிருப்பேன், ஆளாளுக்கு பஞ்ச் பேசுகிறாங்கடே சொல்லியிருப்பேன் சார். உங்கள் பஞ்ச் டைலாக்கில் எனக்கு பிடிச்ச நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக்கு எது சார்? எனக்கு பிடிச்ச இது எப்படி இருக்குது, அதுலேயே இன்னொன்று அது இது எப்படி இருக்குது சார்? அதுதான் ஸ்டார்டிங்கில் சார். அதான் ஸ்டார்டிங். ஆக்சுவலி அதுதான் அது வந்து ஆக்சுவலி அந்த ரைட்டர் வந்து கலைமணி கலைமணி 14 ஆமாம். அவர் வந்து அது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது கேரக்டர் வந்துட்டு ஒரு ஊரில் வந்து அந்த பரட்டை மாதிரி ஒரு கேரக்டரே இருந்தாங்க. அவரே வந்து எனாக்ட் பண்ணி காட்டுவாங்க எங்கிட்ட. யா ஸோ அது வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறது. அங்கிருந்து அந்த டைலாக் பஞ்சு இல்லை, ஆஃப்கோர்ஸ் இந்த கண்ணாடி சிகரெட்டு அது இது எல்லாமே நான் இது பண்ணேன். இந்த டைலாக் பஞ்சு நான் வந்து அது இது எப்படி 16 வயதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. யா இது ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அந்த பின்னாடி புழுதி பிறக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வருன்றது சிவாஜியில் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு உங்களை பற்றி பேசுனது வந்து 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு சொன்னது எனக்கு உங்களை சொன்ன மாதிரியும் ஆச்சு, த கிரேட் சிவாஜியை சொன்ன மாதிரி. அது ரொம்ப அற்புதம் சார். இப்போது பல கோடி ரசிகர்களின் ஆசைக்காக ஒரு பஞ்ச் டைலாக் ஏதாவது ஒன்று பேசி காட்டுங்க சார். என்ன பேசுறது? உங்களுக்கு இது கூட சொல்ல சார், அவங்க ஆத்தாளுக்கு தாவணி போட்டாங்க 16 வயதில். அது ரொம்ப பின்னும் அது வந்து ஹியூமரோட கலந்த ஒரு பஞ்சு. உடனே காந்திமதி அம்மாவோட ஷார்ட் ஒன்று போடுவார், அவரு தான் அவங்க தாவணி போட்டிருக்க மாதிரி, மயிலுக்கு பதிலாக அவங்க. எஸ் 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 அது எல்லாமே அந்த பாரதி ராஜா அவங்க கிரியேஷன்ஸ் எல்லாமே இல்லை, எல்லாம் அவங்களாம் என்ஜாய் பண்ணி இல்லை நம்ம மூலமாக வந்து சொல்ல வச்சாங்க, சொல்ல வச்சு நமக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று சார். இது எப்படி இருக்கு? பாஸ் மொட்டை பாஸ். அசந்த அடிக்கிறது உங்க பாலிசி, அசராமி அடிக்கிறது இந்த பாபா பாலிசி. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தீப்பட்டிக்கு 2 பக்கம் வரசினாதான் தீ பிடிக்கும், ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரசினாலும் தீ பிடிக்கும். இது எப்படி இருக்கு? மறுபடியும் கோச்சடையானுக்கு வரும்போது, கோச்சடையானுடைய ஏஆர்ஆர்ன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த மியூசிக் இருக்குது அந்த படத்துக்கு. வேர்ல்டு லெவலில் போகிற ஒரு மியூசிக் அந்த படத்துக்குள்ளே இருக்குது சார். அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். கேட்டதில் ஒவ்வொரு சாங்கும் ஒரு பிரளயமாக இருக்குது. நல்ல ஒரு ஹோம்லி சாங்கும் இருக்குது. லதா மேடம் பாடின அந்த ஹோம்லி சாங் எல்லா வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன்னாக்க போடுற அளவுக்கு அந்த சாங் அவ்வளோ நல்லா இருக்குது. மெதுவாகத்தான் வந்து எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிரும், காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்கும் அதில் ஒரு மெலடி இருக்குது. மாற்றம் வந்து எக்ஸ்ட்ராடினரி மெசேஜ் இப்படி ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு சார். ஆனால் படத்தில் ஆர்ஆர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் சார். இந்த படத்துக்கு நிச்சயமாக மியூசிக் பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மியூசிக் அண்ட் எஃபெக்ட் தான். மியூசிக்கு எஃபெக்ட் அண்ட் த வாய்ஸ் இல்லை, தட் இஸ் த லைஃப். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் படத்தில் வந்துட்டு சரியாக ஒரு 8 சாங் இருக்குது. ஸோ இது இந்த மியூசிக்கல் அனிமேஷன் திங் பார்க்கும்போது அதோட கிக்கே என்டையர்லி அந்த டிஃப்ரெண்ட் திங். அதில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க, இது வந்து ஒரு மியூசிக்கலாக திங்ஸ் வேணும். ஸோ சிச்சுவேஷனு அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று அமையணும், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ரீரெக்கார்டிங் அந்த எஃபெக்ட் வந்து ரசூல் பூக்குட்டி அவங்களே இதெல்லாம் விரும்பி செஞ்சாங்க. இது ஒரு டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. கரெக்ட் சார். அவரே வந்து அவருடைய பிளாக்லையும் சரி ட்விட்டர்லையும் சரி கோச்சடையானுடைய மியூசிக்கை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி பண்ணுற அவரு ஃபுல் பேஷனோட பண்ணி கொடுத்துருக்காரு சார். எக்ஸாக்ட். அது நிச்சயமாக ஸ்க்ரீனில் வரும்போது பெருசாக இருக்கும்ன்ற. ஆமாம், இதெல்லாம் முதல்ல இப்போ டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் முதல்ல வந்து சாங் மாதிரி முதல்ல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி அதுக்கு லிப் பண்ணி கொடுக்குறது. அப்போ செம்ம ஃபீலாக இருக்கும். ஆமாம், அதுக்குள்ள லிப் கொடுத்து எல்லாமே ஃபிக்ஸ்ட், எல்லாமே கம்ப்ளீட்லி முதல்லையே எடிட்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணுறது. அண்ட் ஈவன் அந்த ரீகார்டிங் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்டே உட்காந்துட்டு எவ்வளோ கேப் வேணும், எவ்வளோ திஸ்டிங் இது செய்யணும், அந்த நோட்ஸு அதெல்லாம் வந்துட்டு இல்லை ஸோ மச் ஹார்ட் ஒர்க். அதுக்கு அதில் தான் இது நிறைய டைம் வேணும் இதுக்கு.
அந்த ஒரு டைம் கொடுக்குறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ஐ மீன் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு படம் ஆரம்பித்தா 60 நாளில் முடிக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லையா சார்? அப்படி பரபரப்பாக படம் கொடுத்துட்டு பட் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமாம், நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் இந்த ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ ஷாருக் கான் தான் வந்து பார்த்தாங்க ட்ரைலர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் சேகர் கபூர் பார்த்தாங்க. சேகர் கபூர் வந்து இந்த ஹாலிவுட் நம்ம பண்ணியிருக்காங்க சார். அவரும் பார்த்துட்டு இந்த கிவன் டைம் என்ன ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இதே கோச்சடியான வந்து இன்னும் நீங்கள் 2 years கொடுத்தீங்கன்னு சொன்னால் அண்ட் அவதாருக்கு அது அந்த மாதிரியே கொண்டு வந்துடலாம். டைம் அவ்வளோ டைம் திஸ் திங் கொடுத்து ஒன்றுக்கும் அது வேலை செய்யணும். அதுக்கு பட்ஜெட்டு அந்த டைம் லிமிட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த இதில் வந்து நம்ம வந்துட்டு அது வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ சில பார்க்கும்போது தோணும் என்னடா இது அவதாரம் மாதிரி சொன்னாங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு எவ்வளோ டைமு எவ்வளோ பணம் திஸ்டிங் இது பண்ணணும். அப்படி செஞ்சால் நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக மீறிடலாம். இப்போ வந்து சைனாவில் திஸ்டிங் இது பண்ணுறாங்க. இதை வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் ஹாலிவுட்டில் பண்ணால் அது ஒரு சான்ஸே கிடையாது. டாலரில் வந்து இல்லை கணக்கில் சான்ஸே இருக்காது. அந்த சைனீஸ் ஒரு கம்பெனி வந்து இதை சேலஞ்சாக வந்துட்டு இந்த கிவன் டைமில் இந்த கிவன் பட்ஜெட்டில் இதை நம்ம கொடுக்க முடியும் இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. அதனால இது வந்து இது கோச்சரியான் பண்ண முடிஞ்சுது. இதுவே இது ஒரு டிலே இல்லைங்கிறீங்க. ஆக்சுவலாக இதுக்கான குவாலிட்டி கொடுக்கணும்னா இன்னும் டைம் எடுக்கும். அண்ட் டைம் இது 6 லாங்குவேஜஸ் போஜ்பூரி, பெங்காலி, மராட்டி அதில் எல்லாமே டப் பண்ணி அது கூட சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கிலீஷில், ஜப்பானில் மேக்ஸிமம் லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இல்லையா சார்? அது பெங்களூரில் இருக்கிறதுனால பிகாஸ் இது காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறதுனால அங்கே வந்து யூஸ்வலாக பெங்களூர் இருக்கிறவங்க வந்து கன்னடா அந்த லாங்குவேஜ், தமிழ் திஸ்டிங்காக பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க, தெலுங்கு கூட பேசுவாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மலையாளம் தவிர எல்லாமே நீங்கள் பேசுவீங்க. ஆமாம். ஆனால் மலையாளத்தில் உங்களுக்கு மேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓ மை. சார் இப்போது வீரான்னு ஒரு படம் உங்களோட நான் பண்ணேன் சார். பண்ணும்போது அப்போது அந்த அந்த விஜயவாடாவை எங்கே ஒரு பெரிய ஆறு ராஜமன்றி கடல் மாதிரி ஒரு ஆறு பக்கத்தில் நமக்கு ஷாட் வைக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். சார் சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டீங்க சார், ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, விவேக் ஆக்சுவலாக என்னுடைய ஆசை வந்து ஒரு லேம்பரட்டா ஸ்கூட்டர், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஈவினிங்ஸில் நான் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும். ஐ கேன் சில் ஆஃப், ஐ வாண்ட் டு என்ஜாய் மை ஈவினிங் அண்டு ஐ வாண்ட் அ ஸ்மால் அப்பார்ட்மெண்ட், ஒன்று சின்ன ஒரு அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்கூட்டர். இவ்வளோ தான் நான் கேட்டேன். ஆனால் ஆண்டவன் நிறைய கொடுத்துட்டான் விவேக். பட் அது ஐ எம் ஹாப்பி. பட் அது இன்னும் நான் இன்னும் போயிட்டே இருக்கிறேன். அவன் எடுத்துகிட்டு போகிறான் என்னைய, என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு சார். இப்போ கேட்குறேன் சார், ஆர் யூ ஹாப்பி சார்? இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பொருள்லையோ இதுலேயோ நம்ம ஹாப்பினஸ் நம்ம தேடணும் சொன்னால் டெஃபினெட்லி வந்து கிடைக்காது. அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டெம்பரவரி தான். நம்ம அந்த நம்ம வேறு மொத்தம் சரியாத நம்ம அது சந்தோஷம் வந்துட்டு இல்லை, விலைக்கு வாங்க முடியாது. வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. ஹாப்பினஸ்ங்கிறது இன்சைட் இருக்குது. நீ அதில் வந்து கண்டென்ட்மெண்ட் அது திங் இருக்குது. இன்னொன்று என்ன சொன்னால், நீங்கள் வந்து ஆண்டவருடைய பெரிய திஸ்டிங் என்ன சொன்னால், ஆண்டவன் வந்து யாரையாவது சோதிக்கணும், பனிஷ்மெண்ட் போடணும்னு சொன்னால் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா
அவனுக்கு அது வந்து நம்ம உரம் நினைக்கிறோம், அது வந்து பனிஷ்மெண்ட் அது. யா, எக்ஸைட்மெண்ட் போயிடும். எல்லாமே கிடைச்சிட்டா எக்ஸைட்மெண்ட் போயிடும். இங்கே கிடைக்காத வரைக்கும் தான் ஆஹா ஆஹா அதுக்கு வந்து ஒரு ஆவல், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு திங் இருக்குது. அது கிடைச்சி போச்சுன்னா கொஞ்ச நாள் தான் அது போயிடும் அது. யா, ஸோ சிலது வந்து கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது, சிலது கிடைக்காம இருக்கிறது பெட்டர். அது புரிஞ்சவங்களுக்கு புரியுது. பாட்ஷா 2 இல்லை அது பண்ணுவீங்களா சார்? இல்லை, அது டச் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி இப்போல்லாம் பார்ட் 2 வந்து ஜெயிச்சிட்டே போகிறாங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எவ்வளோ டியூல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு கிக்கும் அதில் அது வரலையே. எனக்கு வந்து இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, இவ்வளோ இது பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைமில் பார்த்தா எனக்கு வந்து அவங்களை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமாக இருந்தது. எப்படி என்னை பார்த்து உங்களுக்காக மண் சோறு சாப்பிட்டேன், 40 நாள் நடந்து போனேன்னு சொல்லும்போது நன்றின்னு சொல்லி ரொம்ப சின்ன வார்த்தை. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியில்ல, எனக்கே ஒரு இதாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அதை வந்து என்னால் மறக்கவும் முடியாது. அதை வந்து நான் மறந்தான மனுஷனே கிடையாது. அது கைமாற தான் என்ன பண்ண போகிறேங்கிறது நிஜமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது.